ஹலோ வணக்கம். இன்றைக்கி அரைக்கீரை கடையிறது எப்படின்னு நான் செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரை கடையிறதுக்கு தேவையான பொருள் வந்து அரைக்கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து வேக வச்சு கடையணும். அரைக்கீரை வந்து இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த தண்டுலேருந்து இப்படி இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்த பிறகு கீரையை ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நான் கழுவி இங்கே வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கிறேன். மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கிறேன். நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். காரம் வேணும்னா அது கூட அதிகமாக போட்டுக்கலாம், வேண்டானா 1 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் போட்டிருக்கிறேன். இது வேகட்டும். அப்புறம் வந்து கீரையை கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சிடலாம். கீரையை இப்படி நமக்கு வந்து கட் பண்ணி போட்டுடலாம். முழுதாகவும் வேக வைக்கலாம், கட் பண்ணியும் வேக வைக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு போடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கீரையை உள்ளே வச்சிடலாம். கீரையை கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். கீரை வேகிறதுக்கு அளவாக தண்ணி வச்சா போதும், சீக்கிரம் வந்துடும். அது தேவையான உப்பு போடலாம். கீரை வந்துடுச்சு. சரி, இன்னும் கடைஞ்சிடலாம். அதை கீரையை நல்லா கடைஞ்சாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இன்னும் தாளித்து ஊற்றிடலாம். சிலர் வந்து மிக்சியில் அடிச்சிருவாங்க கீரையை. நம்ம கடையிற மாதிரி இருக்காது. இருந்தாலும் முடியலன்னா நம்ம அடிச்சுக்கலாம் மிக்சியில். தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன், கடலெண்ணெய். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்குது. வெங்காயமும் வரமிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன், போட்டு வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் ப்ரௌன் ஆகுது. கருவேப்பிலையை போட்டுடலாம். இதை வந்து அந்த கீரையில் தூக்கி ஊற்றிடலாம். கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிச்சதையும் போட்டு கிண்டி விட்டாச்சு. கீரை ரெடி. அரைக்கீரையே இந்த ஆஞ்ச பிறகு இந்த தண்டு இருக்குது. இந்த தண்டை வந்து நம்ம சூப் போட்டுக்கலாம், கீரை தண்டு சூப்பு. நான் இன்னொரு வீடியோவில் எப்படி அந்த சூப் வைக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்குது, உப்பெல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.
அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும் வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள் அம்மா கைவண்ணமே